கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில உன் வாழ்க்கையில இடம் கொடுக்கும் போது, அந்த பேயிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து தான் உன்னை விடுதலை ஆக்கி தேவனுடைய மகிமையை உனக்குள்ள கொடுக்கிறார். தேவனுடைய மகிமையினால்தான் என் நீதிமானாகவும் பரிசுத்தமானாகவும் இருக்கிற. எல்லாரும், வேதம் சொல்லுது ரோமர்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். நம்ம எதை இழந்துட்டோம்? தேவ மகிமையைத்தான் இழந்துட்டோம். அல்லேலூயா. பிசாசு தேவனுடைய மகிமையை நம்மளை இழக்க பண்ணிட்டான். நம்ம தேவனுடைய மகிமையை இழந்து விடக்கூடாது. சிகரெட்லாம் தூக்கி தூர போட்டுடணும். புகையில இருந்தா தூக்கி வெளியே போட்டுடணும். அல்லேலூயா. இதை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தா தூக்கி எரிஞ்சிடணும். எல்லாம் பிசாசு. சாரையா கடி பக்கத்திலேயே போகக்கூடாது. சோதனையா இருந்தா அந்த பக்கம் போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, பழைய நண்பரெல்லாம் முறிச்சிடணும். அவங்க பேசுற இவங்க பேசுற வருத்தப்படாதீங்க. செபிக்கிற பிள்ளைகளோட தான் உங்களுக்கு தொடர்பு. ஆராதிக்கிற பிள்ளைகளோட தான் உங்களுக்கு தொடர்பு. நீதியாய் வாழுகிற பிள்ளைகளோட தான் உங்களுக்கு ஐக்கியம். அல்லேலூயா. சபைக்கு போனாலும் சில இது அவிசுவாசமா இருக்கும். அவங்களோட தொடர்பு வைக்க கூடாது. நானே 10 வருஷமா போறேன், 20 வருஷமா போறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோம். அது வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமா, அந்த பேயோட நீ பேசக்கூடாது. அல்லேலூயா. எப்படினாலும் வாழலாம் சொல்றது அது அவிசுவாசி. இப்படித்தான் வாழணும்னு சொல்றதா விசுவாசம். தாமே சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு கோடு போட்டுக்காரு. ஆமா, நம்முடைய வழி இயேசு கிறிஸ்துவின் வழி. அல்லேலூயா. பரிசுத்தமான வழி, நீதியான வழி. எப்படினாலும் வாழலாம் அப்படி கிடையாது. எப்படித்தான் வாழணும். பரலோகராஜ்யம் எல்லாருக்கும் போவான்னு பைபிள்ல ஒரு நபர் கேட்கிறார். ஏசப்பா சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கிறார். பரலோகராஜ்யம் இடுக்கமான வாசல், இப்படித்தான் வாழணும். அல்லேலூயா. அது இடுக்கமான வாசல் வழியா போக விடாமல் தடை பண்ணுகிறது யாருன்னா பிசாசு தான். ஆமா, பிசாசு தான். நமக்குள்ளே வந்து நம்முடைய அனுமதி இல்லாம நமக்குள்ள வந்துருவான். எப்படிங்க? உன்னுடைய அனுமதி இல்லாம உனக்குள்ள வந்து உன்னை தற்கொலை செய்ய சொல்லுவான். சொல்றான்னா அல்லேலூயா. ஆமா, உன்னை அடிக்க சொல்லுவான், உன்னை துரோகம் பண்ண சொல்லுவான், உன்னை மற்றவங்களை ஏமாத்த சொல்லுவான். உன்னை அனுமதி இல்லாமே செய்வான். நீ அந்த பிசாசு இயேசுவின் நாமத்துல துரத்தணும். கெட்ட கெட்ட எண்ணங்களா உனக்குள்ள கொடுப்பான். நீ இயேசுவின் நாமத்தை தான் துரத்த முடியும். ஏன்னா உனக்கு அந்த வல்லமை கிடையாது. அதுக்குத்தான் உதவிக்காகத்தான் ஆண்டவராக இயேசுவை தேடுதோம். அவர் ஆதியிலே இருக்கிறார். எப்ப இருக்கிறாரு? ஆமா, சில பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து வந்து 2025 தான் ஆகுது, கிபி அதை கணக்கு பண்ணி 2025 தானே அவருக்கு வயசு. இல்ல, வேதம் சொல்லுது அவர் ஆதியிலே இருக்கிறார். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருந்தார் என்று யோவான் 1 வாசிக்கிறோம். இந்த மனித மக்களை மீட்பதற்காகவே அந்த வார்த்தை தான் மாம்சமாகி, யோவான் 1:14 மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அல்லேலூயா. ஆமா.